வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இஸ்ரோவுடைய சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இஸ்ரோவுடைய குக்குன்ற ஒரு போஸ்ட் டீட்டெயிலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட் ஆஃப் த குக்குன்ற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 4 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அரௌண்ட் நீங்கள் வந்து 19,000லேருந்து 33,000 வரைக்குமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஆன் சேலரியை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃப் த குக்குன்ற போஸ்ட்டுக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிமிலியர் கெப்பாசிட்டி இன் வெல்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஹோட்டல் ஆர் கேன்டீன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு 5 வருஷம் ஹோட்டலில் இல்லைனா அந்த கேன்டீனில் வந்து நீங்கள் வந்து சமையல் மாஸ்டராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து எழுதலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் ஹோட்டலில் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்ளை பண்ணுற ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 35 இயர்ஸ் வரைக்குமே அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த இஸ்ரோவுடைய போஸ்ட் குக்கிங் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக 2 மெத்தட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரிட்டன் டெஸ்ட், இன்னொன்று வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேசிக் சமையல் குக்கிங் எல்லாம் எக்யூப்மெண்ட்டு, அதோடைய மெத்தாலஜி என்ன யூஸ் பண்ணணும் என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அதை பற்றி உங்களுக்கு வந்து டொமைன் சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க. அதுவும் பேசிக் சயின்ஸு, அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் கேட்பாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் உங்களுக்கு வந்து சமைக்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 25 மெம்பர்ஸ் இல்லை ஒரு 25 மெம்பர்ஸ்க்குலாம் நீங்கள் சமைக்க சொல்லி உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டை செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இவ்வளோ தான் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ், ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இஸ்ரோவில் வந்து குக்கின்ற போஸ்ட்டில் வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கான கடைசி இப்போ அப்கிரேட். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் அண்டு ப்ரொமோஷன். ஸோ உங்களுடைய ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து சீனியர் ப்ராஜெக்ட் குக் என்ற ஒரு பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய பே லெவல் வந்து 6 இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, உங்களுடைய சாட்டிஸ்ஃபைரி, உங்களுடைய சப்ஜெக்டிவ் அவைலபிலிட்டி இதெல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு இந்த பொசிஷனில் ஒர்க் பண்ண நீங்கள் பர்ஃபெக்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனில் வந்து போட்டுருவாங்க. சீனியர் ப்ராஜெக்ட் குக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த இஸ்ரோவுடைய குக்குன்ற போஸ்ட்டை பொறுத்த டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிடுறோம். ஸோ இந்த எக்ஸாம் எப்போ வரும், எப்படி வரும் என்றது எல்லாமே நம்ம சேனலுடைய ரெகுலர் அப்டேட்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட ரீசன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.